PNB MetLife Capital Guarantee Plus Gem Solution Plan நிஜமாலே ஒரு growth and protection ஓட genius blend of a plan இல்ல மத்த மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதுவுமே just limited gains கொடுக்கக்கூடிய ஒரு clever name இருக்கிற ப்ராடக்ட்டா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த வீடியோல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு ரெண்டு பிளானோட காம்பினேஷன். என்ன பாலிசிஸ் பாத்தீங்கன்னா PNB MetLife Guaranteed Future Plan and PNB MetLife Goal Ensuring Multiplier Plan. இந்த ரெண்டு பாலிசியோட காம்பினேஷன் தான் PNB MetLife Capital Guarantee Plus Gem Solution Plan. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்க பிரீமியம்ஸ்க்கு வித் கேரண்டீட் பெனிஃபிட்ஸோட அஷூர்ட் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ்மே என்டையர் பாலிசி டேர்முக்கு அவங்க கொடுக்குறாங்க. மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் மூலமா பெனிஃபிட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு and after 5 years partial withdrawals வந்து allow பண்றாங்க for added liquidity and prevailing tax laws படி நீங்க tax benefitsமே இந்த பாலிசில எலிஜிபிளா இருக்கீங்க. இந்த மாதிரி சில key features இருக்கு. இப்போ இந்த பாலிசின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு endowment and ULIP பாலிசி, அதாவது மார்க்கெட் லிங்க் பாலிசியோட காம்பினேஷன். ஸோ இந்த ரெண்டு பாலிசி பத்தியுமே, அதாவது PNB MetLife Guaranteed Future Plan and PNB MetLife Goal Ensuring Multiplier Plan, இந்த ரெண்டு பாலிசியுமே இன் டீட்டெயிலா நம்ம சேனல்ல நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸை நீங்க பார்க்கணும் ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்க அங்க கிளிக் பண்ணியும் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல ஏன் PNB MetLife Capital Guarantee Plus Gem Solution Planல இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்றது ஒரு பேட் டீல் அப்படின்றத நான் சொல்ல போறேன் 4 ரீசன்ஸ் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல கம்பைன் பண்ணா கன்வீனியன்ட் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் தி திங் இஸ், அந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்டிவுமே அது காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. இப்போ இந்த மாதிரி பண்டில் ப்ராடக்ட், அதாவது என்டோமெண்ட் பிளான் அண்ட் யூலிப்பை கம்பைன் பண்ணி பண்டில்டா கொடுக்கும்போது அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸும் கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் ஒரே பேக்கேஜ்ல கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனால் ரியாலிட்டியில ரெண்டு பர்பஸ்மே அவங்க எஃபெக்டிவா வந்து சர்வ் பண்றது இல்லை. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்டில்ட் ஆஃபரிங்ஸ்ல நீங்க காஷியஸா வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் 4 ரீசன்ஸ் வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹை பிரீமியம் லோ லைஃப் கவர். இப்போ இந்த பண்டில் பிளான்ஸ்ல எஸ்பெஷலி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் பிரீமியம்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க 50,000 rupees per year ஒரு யூலிப் இல்ல என்டோமெண்ட் பிளான்ல பே பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுல ஸ்மால் போர்ஷன் தான் லைஃப் இன்சூரன்ஸ்க்கே போகும், மற்றது மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தான் போகும். ஸோ இன் கம்பேரிசன் நீங்க ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில பாத்தீங்கன்னா ஒரு ரோபஸ்ட் கவரேஜ் லைக் 1 crore ஆர் மோர், அந்த அளவுக்கு ஹை கவரேஜ்க்கே நீங்க ஆனுவலி 10,000 15,000 தான் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பட்ஜெட் நீங்க இப்போ இந்த பாலிசிக்கு போடுறதுல இதோட கம்பேர் பண்ணா, இப்போ நீங்க 50,000 இங்க 15,000 தான் கட்டுறீங்கன்றப்போ உங்ககிட்ட 35,000 கிட்ட சேவ் ஆகுது. அதை நீங்க இன்னும் எஃபிஷியண்டா வேற எங்கேயாவது ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட், ULIP comes with high hidden charges. இப்போ ULIPs எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அதில் லேயர்டு ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் வச்சிருப்பாங்கன்னா, ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இருக்கும். இந்த சார்ஜஸ்லாம் டிடக்ட் பண்ணக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் தான் உங்கள் ப்ரீமியம்லேருந்து அவங்க ஆக்சுவலி இன்வெஸ்டே பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் என்ன ஆகுது, உங்கள் ரிட்டர்ன்ஸை சாப்பிட்றது. ஏன்னா இனிஷியல் இயர் எஸ்பெஷலி, ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ப்ரீமியம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டே கம்மியாயிடுறதுனால சிக்னிஃபிகண்டா ரிட்டர்ன்ஸ்மே லாங் டேர்ம்ல கம்மியாயிடுது. அண்ட் தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் என்டோமெண்ட் அண்ட் யூலிப் பிளான்ஸ். இப்போ என்டோமெண்ட் பிளான் பிரைமரிலி லோ ஈல்ட் டெப்ட் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதோட டிப்பிக்கலா அதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 4 to 6% தான் ஆனுவலி. இது பேர்லி உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதே வந்து யூலிப் பாத்தீங்கன்னா மேபி மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதுவும் ஸ்லைட்லி பெட்டர்னு தான் சொல்ல முடியும். ஆனா அதுலயுமே வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கிறதுனால வேரியஸ் ஃபீஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ நீங்க இதே வேற ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட் லிங்க் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுவோம், லைக் மியூச்சுவல் ஃபண்ட் SIP, நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிற பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை விட இதுல வந்து மோஸ்ட்லி அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கிடையாது. ஃபோர்த் வந்து இன்எஃபெக்டிவ் இன் மீட்டிங் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ். இப்போ நீங்க சப்போஸ் வெல்த் பில்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த பாலிசி மூலியமா, இல்லைன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் லைஃப் கோலை வந்து அச்சீவ் பண்ணணும்னே நினைக்கிறீங்க, லைக் ஒரு வீடு வாங்கணும், இல்லை உங்க சில்ட்ரனோட எஜுகேஷனை ஃபண்ட் பண்ணணும், இல்லை ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்ணணும்னு இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு பண்டில் பிளான்ல 50,000 rupees ஆனுவலி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறது அன்ரியலிஸ்டிக். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சஃபிஷியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுக்காது, அதே நேரத்தில் அடிக்குவேட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் இதுல கிடையாது. அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன, ஒரு ஸ்மார்ட்டர் அப்ரோச் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட். ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் ஐடியலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுவும் உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு
லிக்விட் சம் அஷூர்ட் இருக்கிற ஒரு பாலிசி. அண்ட் இன்னொன்று செப்பரேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, ப்ரெஃபரபிளி அ ஃபேமிலி ஃப்ளோட்டா. அண்ட் இன்னொன்று ஒரு எமர்ஜென்சி ஃபண்டையுமே மெயின்டைன் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு 6 to 12 months ஆஃப் ஒர்த் ஆஃப் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபண்டில் வந்து மணி இருக்கணும், இன்க்ளூடிங் இஎம்ஐ. ஸோ இந்த 3 pillars உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண அலோ பண்ணுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டில் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஹை ஏஜென்ட் கமிஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து இன் பிளேஸ் இருக்கு அப்படின்றப்போ அதுக்கப்புறமா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் அ டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் ஆன் யோர் கோல்ஸ், ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் எஃபிஷியன்ட் டூல்ஸ் சூஸ் பண்ணலாம், லைக் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, பிபிஎஃப் இல்லை மற்ற டெய்லர்ட் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி பண்டல்ட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா போத் பெனிஃபிட்ஸுமே அது உங்களுக்கு டைல்யூட் தான் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ வில் see better outcomes in the long term. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.